ஆர்சிபி சூப்பராக எம்ஐ கூட ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் உட்காந்துட்டாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் 14 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு +1க்கு மேலே நெட் ரன் ரேட் வச்சுட்டு மும்பை இந்தியன்ஸையும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆடினா நாங்கள் குவாலிஃபைஸ் தான் ஆடுவோம்னு சொல்லிட்டு மேலே இருக்காங்க ஆர்சிபி. தேங்க்ஸ் டு குருணால் பாண்டியா, மேட்ச் சேவிங் இன்னிங்ஸுங்க. வேறு லெவல் ஃபினிஷிங் நாக்கு. கடைசியில் அவுட் ஆகிட்டார். அவரால் மேட்ச் அவர் கையால் ஃபினிஷ் பண்ண முடியல. ஆனால் சூப்பர் 50+ ஸ்கோர் ஃப்ரம் குருணால் பாண்டியா. கிரைசிஸ் மேன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தேவைப்படும் போது எக்கனாமிக்கலாக போடுறாரு. பவுன்சர் மட்டும் தான் போடுவேன்னு நினச்சியால, பேட்டிங்கும் ஆடுவேன், நான் ஆல்ரவுண்டராக இந்தியாவுக்கு திரும்ப ஆடணும்னு பசி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவும் கொடுத்துருந்தாரு. பசி மட்டும் இல்லை, அவர் ப்ரூவும் பண்ணி காமிக்கிறாரு அந்த ஹங்கர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்ட்டு பர்ஃபார்மன்ஸாக ரஜத் படிடார் குட் கேப்டன்சி அண்ட் அவரால் இன்றைக்கி ரன் அடிக்க முடியல. கோலிக்கு எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம் பேக் டு பேக் டக்ஸுங்க. லாஸ்ட் டைம் அவர் இன்டர்நேஷ்னல் கரியரில் பேக் டு பேக் டக்ஸ் ஆனப்பறம் என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். சிங்கம் மாதிரி பாஞ்சு வந்தார். 50 100 வச்சிருந்தாரு. அதுதான் ஆக போகுது திரும்ப. அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் கொஞ்சம் ஒரு பேட் டேன்னு சொல்லலாம். குட் டே வித் பால். புவனேஸ்வர் குமார் நங்குற மாதிரி சூப்பராக போட்டு 4 விக்கெட் எடுத்தாருங்க. கண்டிப்பாக பூவியை ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. ஆர்சிபி டெஃபினெட்லி ஆன் டாப், அட்டாக்கிங் சாம்பியன்ஸாக திரும்ப வந்து கப் அடிப்பாங்களா இல்லையான்னு நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்சிபி ஃபேனாக இருந்தீங்கன்னா ஈசாலா கப்பு நம்தேன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் கிரிக்கெட் வீடியோஸ் ஃபாலோ மாஸ் மேகன் on Instagram and on YouTube. Subscribe and support to my channel. Thank you, RCB fans.